Hello, ladies and gentlemen, boys and girls. Welcome to my YouTube channel. So, first match RCB versus SRH முடிஞ்சிருக்கு. நம்மளோட சக சிஎஸ்கே கன்னி மதன் இருக்காரு. ஆர்சிபி கன்னி ஹாப்பி கன்னி அஜித் இருக்காரு. வெல்கம் டு மை சேனல் பாய்ஸ். ஸோ யார் ஆரம்பிக்கிறீங்க? அப்சல்யூட் த்ராஷிங் ஃபார் எஸ்ஆர்ஹெச், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், வி ஆர் த சாம்பியன்ஸ்ரா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் போலிங்ல கொஞ்சம் ரன்ஸ் இன்னும் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபீல் பண்ணேன். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். பேட்டிங்ல வந்து லைக் தே மேட் அ மாக்கரி ஆஃப் த டோட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட்? அஜித், டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட்? Obviously, இது என்ன கேள்வி? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆக்சுவலா ஆர்சிபி தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு, பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த பவுலிங் ஆர்சனல். எஸ்ஆர்ஹெச் நம்ம ப்ரிவியூலே மென்ஷன் பண்ணிருந்தோம். ஸோ அவங்க மாட்டினா வந்து ஜீசன் அன்சாரி கிட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்க ஜீசன் அன்சாரி ஆடல. ஏன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு போனாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக். அண்ட் அவங்க ஜேக்கப் டஃபி இவ்வளவு அட்டாக்கிங்கா போடுவாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. பேட்டிங்க்கு சொல்லலாம் ப்ரோ. ஹர்ஷ் துபே வந்து லோயர் ஆர்டர்ல கொஞ்சம் ரன்ஸ் அடிப்பாரு, அந்த ஒரு காரணத்தினால மட்டும் தான் அவருக்கு போயிருப்பாங்க. பட் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர் இஸ் பிரீமியம்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஒரு ப்ராப்பர் பவுலர் கூட அவங்களுக்கு இல்ல. ஒரு 4 ஓவர் போடுறதுக்குனே கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இல்ல அது கரெக்ட். ஹர்ஷ் துபே வந்து ரஞ்சி டிராஃபில ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஒரு சரியான டொமஸ்டிக் சீசன்ல வராரு. சோ இட் இஸ் நாட் லைக் he is a very bad bowler அப்படின்னு கிடையாது. பட் ஐபிஎல்ல இப்போ வந்து சொல்லவே இல்ல. இல்ல ப்ரோ, ஐபிஎல்ல இப்போ வந்து ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்குலாம் ரைட் ஆர்ம் ஸ்பின், இந்த ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னுக்குலாம் மரியாதையே கிடையாது ப்ரோ. இப்போ ஐபிஎல் அந்த லெவல்ல போயிடுச்சு. லெக் ஸ்பின் யூ ஹேவ் டு பி a ரிஸ்க் ஸ்பின்னர் ஆர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர். சம் எக்ஸ் ஃபேக்டர் இல்லனா உங்களுக்கு மரியாதையே கிடையாது. பேட் எல்லாம் எப்படி இருக்கு? அதாவது இட் இஸ் a batsman's கேம். அப்புறம் அதான் அதுக்கப்புறம் வந்து தி கிரேட்டஸ்ட் சேஸ். அதான் இது இவ்வளவு வருஷம் ஐபிஎல்ல 200+ சேஸ் பண்ணது இதான் ரெக்கார்டா. அநியாயத்துக்கு பண்றாங்க எஸ்ஆர்ஹெச். பவுலிங் ஒழுங்கா போட மாட்டானுங்க, பார்த்தா ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ரொம்ப நிறைய அந்த மிக்சர் மேட்ச் தெரிஞ்சது, நிறைய பேச்சஸ் தெரிஞ்சது. அந்த இஷான் கிஷனோட டென்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பவுலிங் ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், தே டோன்ட் ஹேவ் த பவுலிங் ஆர்சனல். ஸோ இது வேக்கப் கால்மா இருக்கும். பட் ஆர்சிபியும் வந்து செம்மையா ஆடினாங்க. படிக்கல் ஃபில் சால்ட் ஆட ஆரம்பிச்சோன்னா படிக்கல் வந்து ஒருவேளை இந்த இன்னிங்ஸ் ஆடனா மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கேம் போயிருக்கலாம். பட் படிக்கல் அப்படியே கேமை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆஸ் ஐ மென்ஷன், படிக்கல் வந்து சப்ளைம் டச்ல இருக்காரு. மனுஷன் இப்படியே 14 மேட்ச் இம்பாக்ட் பிளேயர் ஆட வைக்கலாம். அண்ட் வெங்கடேஷ் தேவைப்பட்ட மட்டும் தான் வருவாரு. அவங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் படிக்கலுக்கு பேக்கப் தான் எடுத்திருக்காருன்னு கிளியரா தெரிஞ்சு போச்சு. படிக்கல் சீல் த கேம். அண்ட் வழக்க போல விராட் கோலி வந்து ஸ்டாண்ட் பண்ணி அதே மாதிரி நின்று தலைவன் வந்து 65வது 50 அடிச்சிருக்காரு, மோஸ்ட் பை எனி. அவ்வளவுதான் அடிச்சுக்கிட்டே 64 அந்த ரன் மிஷின் ஓடிட்டே தான் இருக்க போது இந்த வருஷம் ஃபுல்லா. சோ அவரை சுத்தி மத்தவங்க எல்லாமே ஆடணும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அர்ஜுன்னா அடுத்த மேட்ச் வந்துரும், கவலைப்படாதீங்க. 100 கூட வரும் ப்ரோ, கவலையே படாதீங்க. 100 கூட வரும், ஜாலியா ஆடுவாரு, பிரச்சனையே கிடையாது. அதாவது இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரிதான் அவங்க டெம்ப்ளேட் இருக்க போதுன்னு தெரிஞ்சு. ஏன்னா விராட் கோலியை சுத்தி தான் தி கோயிங் டு கேம். அப்பதான் அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் பேட்டிங் பேலன்ஸ். பவுலிங்ல மட்டும் அந்த ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருந்துட்டாங்கன்னா டீம் வந்து அன்பீட்டனா வந்து நிறைய கேம் போக சான்சஸ் இருக்கு. பட் சி, பட் இது எஸ்ஆர்ஹெச் வந்து பயங்கரமா ரொம்ப சொதப்பிட்டாங்க. ரெண்டு விஷயம். சில பேர் வந்து என்ன ட்ரால் பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் வந்து இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அட்டாக்கிங் சாம்பியன்ஸ்னா என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மதன் ப்ரோ 70 ஆல் அவுட் ஆகல, சந்தோஷம் தானே? ஹாப்பி தானே? சாம்பியன் ஆனதான் ப்ரோ அட்டாக்கிங் சாம்பியன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. சோ அது ஃபைனல்ல பேசிக்கலாம். இப்போ சாம்பியன்ஸ்னா நம்ம அந்த மென்டல் ஸ்டேட் பத்தி தான் அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேம் பத்தி பேசுங்க. டிஃபென்சிவ் நேச்சருக்கு போகாம என்ன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறோம், அந்த போல் கிரிக்கெட், அததான் அந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு. அததான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன ட்ரை பண்ணேன். அது அவர் சாம்பியன்ஷிப் வின் பண்றத சொன்னார் ப்ரோ. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நான் கிளாரிஃபை பண்றேன். அண்ட் அது ஃபைனல்ல பேசிக்கலாம் ப்ரோ. ஃபைனல்ல பேசிக்கலாம். நீங்க மேட்ச் பத்தி பேசலாம். ஏன் அடுத்த மேட்சே பேசலாமே. ஃபைனல்ல தான் பேசலாம், இப்போ வேணாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி என்ன பேசுறது? லைக் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். லைக் I was wrong in one thing. நான் வந்து டாக்டிக்கலி வெங்கடேஷ் ஐயர் வந்து would fit ன்னு நினைச்சேன். பட் தேவ்தத் படிக்கல் லைக் பிளேட் பிரில்லியன்ட்லி, டவுட்டே இல்லை. இப்போவும் சொல்றேன், தேவ்தத் படிக்கல் 14 மேட்சும் ஆடணும். பட் அட் சம் பாயிண்ட் லைக் ஐ see a opening for வெங்கடேஷ் ஐயர். இந்த சீசன் முடியும் போது வெங்கடேஷ் ஐயர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சஞ்சு சாம்சனுக்கும் அதே தான் சொன்னேன். ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா லைக் ஸ்லாட் இருக்கும், லைக் ஒரு பாசிபிலிட்டி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் அபிநந்தன் சிங் வந்து இன்னும் 2 மேட்ச் கொடுப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிடிக்டபிளா இருந்த மாதிரி இருந்தது. ஒரே ஜஸ்ட் ஷாட்ல, ஒரே பேஸ்ல, ஒரு ஸ்லோவர் மண்டல்ல. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் நர்வஸ்னஸ் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
பட் ஒரு 2-3 மேட்ச் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரிடிக்டபிளா இருந்தா வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வரதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு பண்ணுவாங்க. அதுவும் ஒர்க் ஆகலைன்னா வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்து போலிங்ல கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது நான் இப்ப ரிவீல் பண்ண விரும்பல. அது தேர்ட் காம்பினேஷனை தான் வச்சிருக்கேன். ஐ வுடன்ட் ரூல் அவுட் வெங்கடேஷ் ஐயர். தட் இஸ் மை பாயிண்ட். பட் கமிங் பேக் டு திஸ் மேட்ச், லைக் ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து பவுலிங்ல வந்து என்னன்னா, லைக் அனிகேத் வர்மா பிரில்லியண்டா ஆனார், டவுட்டே இல்லை. பட் அங்க வந்து அவருக்கு நிறைய லென்த் பால்ஸ் போட்டதுல அடிச்சாரு. அவருக்கு ஃபுல்லரா போடும்போது ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த வைட் யார்க்கர்ஸ், அந்த வைடு ஏரியாஸ்ல ஃபுல்லரா வைக்கும்போது அவருக்கு கனெக்ட் ஆகல. லென்த் பால்ஸ் போடும்போது லைக் அவருக்கு டெஃபினட்டா ஸ்கில் இருந்தது, அதை வெளில அடிக்கிறதுக்கு ஒரு பிரில்லியண்டா ஆடினாரு. அர்ஜுன் ராம் நான் சொன்ன மாதிரி வந்து லைக் இந்த டார்கெட் வந்து ஒரு 175 180 நம்ம பண்ணிருக்கலாம் ஆர்சிபி. பட் கொஞ்சம் போலிங்ல லூஸா இருந்தாங்க. பட் ரொமாரியோ ஷெப்பர்டு நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். கொஞ்சம் 6 கொடுத்தாலுமே அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான ஜங்ஷர்ல ரொம்ப நல்ல விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் கிட்ட இருந்து அவர் 8க்குள்ள போடுவார் எக்கனாமிலாம் எதிர்பார்க்க முடியாது. அவர்கிட்ட இருந்து ஒரு 2-3 ஓவர் வேலை வாங்கலாம், 2-3 ஓவர் வேலை வாங்கலாம், 10 ரன் மேல போவாரு. யூஸ்ஃபுல்லா அங்கங்க ஒரு 1-2 விக்கெட் எடுப்பாரு. அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மெயினா வந்து அவர் பேட்டிங்ல பயங்கரமா ஃபயர் பண்ணுவாரு, அதுல டவுட்டே கிடையாது. இன்னொரு விஷயம், விராட் கோலி வை இஸ் த நம்பர் 1 பேட்டர் இன் ஐபிஎல் ஆல் டைம்ன்றது டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாற்று கருத்து, அவர் இன்னைக்கு ஆங்கர்லாம் பண்ணல. 35 பால் 65 அடிச்சிருக்காரு, க்ளோஸ் டு 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. தலைவன் ஆங்கரிங் மோட்ல எல்லாம் இல்ல. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி விராட் கோலி சேஞ்ச் பண்ணிப்பாரே தவிர இன்ஸ்டிங்டிவா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் அடிக்க தான் போறாரு. நான் சொன்ன மாதிரி ஓடிஐ கிரிக்கெட்லயே 6ல தான் ஆஃப் த மார்க் ஸ்டார்ட் பண்றாரு. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு அந்த ரொட்டேட் பண்ற கேம், டீப்பா எடுத்துட்டு போற கேம் இருக்கிறதுனால ஆங்கரிங்ன்றது அவர் ரத்தத்துல ஊர்னது. அது வந்துட்டு போவோம், தேவைப்படும் போது அது வெளியே வரும். பட் தலைவன் வந்து ஒரு 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 சம்பவம் பண்ண போறான் இந்த சீசனு. 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆட போறான், அதுல டவுட்டே கிடையாது. சரி, அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெக் டு டிஃபர் பண்ணிக்கிறேன். சி ஆங்கரிங் வந்து நான் வந்து சொன்னது சாட்ல சொன்னதெல்லாம் கரெக்ட். பட் த மீனிங் ஆஃப் ஆங்கரிங் இஸ் he has to stabilize the innings. There is no Virat Kohli to for you 2 3 4 5. இப்போ நீங்க ஜிதேஷ் சர்மா எடுத்து பாத்தீங்கன்னாலும் இஸ் கோயிங் டு அட்டாக், டிம் டேவிட் இஸ் கோயிங் டு அட்டாக். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைக்க மாட்டாங்க. சோ நீங்க விராட் கோலி அட்டாக் ஆக போய் ஒரு வேளை 7 விக்கெட் ஆயிடுச்சுன்னா டீமை ஸ்டெபிலைஸ் பண்ண ஒரு ஆள் வேணும். தேவ்தத் படிக்கலும் இஸ் கோயிங் டு ஹிட்ன்றப்போ விராட் கோலி இன்னிங்ஸ் வந்து வெரி க்ரூஷியல்ஸ். நான் வந்து விராட் கோலி ஆங்கர் ஏன் பண்ண சொல்றேன்னா, அந்த மாதிரி பிளேயர் திருப்பி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிளேயர் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த இடத்துல ஒரு 10 ஓவர் ஸ்டேபிளா நின்ட்டார்னா அவருக்கு பால் ஃபுட்பால் மாதிரி தெரியும். he can hit you any runs. எந்த பவுலரா இருந்தாலும் விராட் கோலியை பத்த பயப்படுவாங்க. சோ அந்த மாதிரி ஆள் 10 ஓவர் நிக்கணும்ன்றது என்னோட தாட். அவர் 150 ஆட்டம் 160 ஸ்ட்ரைக் ஆட்டம், பட் எட் அவர் அடிச்சா பயங்கரமா அடிக்கிறாரு. அது எப்போ பண்ணிட்டு இருக்காரு. அது 2012 ஹோபார்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல அங்க அடிச்சதும் சரி 2008ல, அப்பதான் நான் பாத்துட்டு இருக்கேன். சோ he is going to hit with any runs. பட் இந்த இடத்துல தேவைப்படுறது விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து நான் வந்து ஓவர் ரேட் சொல்றேன். T20ல இந்த இம்பாக்ட் அந்த இண்டெக்ஸ் தான் முக்கியம். விராட் கோலியோட ரோல் வந்து இஸ் கோயிங் டு ஸ்டே 10 ஓவர் வரைக்கும் அவர் அங்க நிக்கணும். விக்கெட் விழுதோ இல்லையோ அந்த பக்கம். பிகாஸ் உங்களுக்கு அங்க இருக்க ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட், தேவ்தத் படிக்கல், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, இந்த 4 பேர் பாத்தீங்கன்னாலும் இவங்க 4 பேரை டிஃபெண்ட் பண்ண அவுட் ஆயிடுவாங்க. பட் விராட் கோலி டிஃபெண்ட் பண்ண அவுட் ஆக மாட்டாரு. சோ தட் இஸ் த டீம் லீடுன்றப்ப நான் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன். ஐ ஹேவ் டு கிளாரிஃபை திஸ். என்னன்னா அவர் செட்டில் ஆயிட்டு பால் ஃபுட்பால் மாதிரி தெரியும்னு சொன்னது அதெல்லாம் இல்ல. அவருக்கு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஃபுட்பால் மாதிரி தான் தெரியுது. நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் பவர் பிளேல அவருமே வந்து ஃபில் ஷாட் அடிக்க தான் போறான். ஆனா இவர் ரேஷ் ஷாட் அடிக்க போறது இல்ல. இப்ப விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன்னுக்குள்ள 3 சிக்ஸ் அடிச்சு எப்போ பாத்திருக்கீங்க? 30 ரன்னுக்குள்ள ஒரு 3-4 சிக்ஸ் அடிச்சு எப்போ பாத்திருக்கேன் ப்ரோ. நான் பாத்திருக்கேன் 2016ல பாத்திருக்கேன் ப்ரோ. 2016ல பாத்திருக்கேன், 14ல பாத்திருக்கேன், 12 13 எல்லா நாளும் பாத்திருக்கேன் ப்ரோ. நல்லா பாத்திருக்கேன் ப்ரோ. டெஃபினட்டா அந்த 2018 19 20 பாத்திருக்கேன் ப்ரோ. கேம் பாத்திருக்கேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். பாத்திருக்கேன் ப்ரோ. டெஃபினட்டா ஒரு 3-4 இயர்ஸ் வந்து அவர் வந்து 110 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அவரை சுத்தி எக்ஸ்ப்ளோசிவ் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால ஆர்சிபியால பெருசா ஸ்கோர்ஸ் போட முடியல. அதுவே நிறைய தோத்தாங்க. இப்ப அவர் சுத்தியும் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவரும் எக்ஸ்ப்ளோசிவா அடிக்க போறாரு. இப்போ மறுபடியும் சொல்றேன், ஒரு பவர் பிளேல ஆங்கர் பண்றதுக்குலாம் ஆட போறது இல்ல. ஒரு குவிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பவர் பிளேக்கு அப்புறம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டீப்பா எடுத்துட்டு போறாரு கேம. ஒரு நிமிஷம் ஐ திங்க் உங்க 2 பேரும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து இந்த 1 மம் மோட்ல அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலயும் என்னால பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி போன வீடியோல நீ இதை சொல்லிட்ட, இந்த வீடியோல இதை சொல்லிட்டேன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தா சண்டை தான் ஆகும். நான் வந்து ஜெனியூனா ஒரு மேட்சுக்கும் மேட்ச் ஃபேக்ட்ஸ பேசலாம், ப்ரிவியூ பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் நான் சொல்றேன்.
நீங்க பழைய ஹிஸ்டரி நம்ம பழைய பேக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டியிருந்தோம்னா நம்ம நிம்மதியா பண்ண முடியாது. திஸ் will not go for a long time. Anyway, I think what Madan wanted to convey is விராட் கோலி சச் அ பிளேயர். அவர் கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும்னு அவர் சொல்லல, அவர் அப்படி ஆடுறாருன்னு அவர் சொல்லல. ஃபுல்லா ஆடுனா ஆர்சிபிக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அண்ட் ஐ அக்ரி, இட் இஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட். 2023 வரைக்கும் விராட் கோலிக்கு இருந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு 24ல இருந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கு. பவர் பிளேல சிக்ஸ் அடிக்கணும்னு போறாப்ல. 140 வந்தாரு 24ல, 25ல 155 ஸ்ட்ரைக் ரேட் வந்தாரு. இப்போ அரௌண்ட் 160 அந்த மாதிரி ஆடுறாரு. ஸோ ஆமா 160 ஸோ ஆடுறாரு. டெஃபினட் ஷிஃப்ட் இன் விராட் கோலிஸ் மைண்ட் செட் இருக்கு. ஒரு பவர் ஹிட்டிங்க்கு போயிருக்காரு. ஐ திங்க் வாட் மதன் இஸ் ட்ரைங் டு கன்வே இஸ் விராட் கோலி இஸ் விராட் கோலி. His presence in the wicket will be a huge boost for other players to play around. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கேக்கு 20 ஓவர் ஆடினா அந்த ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ போகும். புரியுதா? ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் பிரசன்ஸ் வில் கிவ் வே ஃபார் அதர் பிளேயர்ஸ். இப்போ நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ் எடுத்து சேம் வச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா அதேதான். பட் ரோஹித் சர்மா அது மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தது ஆட இல்ல. மாட்டாரு. வருவாரு, பேட்டை விடுவாரு, அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு மாதிரி தான் இருப்பார். பட் விராட் கோலி இஸ் யூஸ் டு ஆங்கர் பண்ணி பெரிய லென்த்தி இன்னிங்ஸ் ஆடி அது பழகிருச்சு. ஸோ அவருமே விராட் கோலி கன்னி தான் மதன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஐபிஎல் வந்தா சிஎஸ்கே ஆமா சப்போர்ட் பண்ணுவாரு ஒழிய மத்தபடி அவரு விராட் கோலி கன்னி தான். ஸோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். எனிவே இந்த மேட்சை பத்தி என்னோட கருத்து நான் சொல்றேன். நீங்க பாத்தீங்களா, நீங்க மேட்சை பத்தி பேசாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜேக்கப் டஃபின்னு ஒருத்தர் என்ன டெபியூ பண்ணிருக்கான் ஆர்சிபிக்கு, அத பத்தி யாராவது பேசுனீங்களா? அதான் பாயிண்ட் சொல்ல வந்தேன். அத பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ரீடைரக்ட் ஆயிடுச்சு. வாட் அ ட்ரீம் டெபியூ ஃபார் ஜேக்கப் ட்ரீம் டஃபி. டெபியூட். ஆமா ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து இப்போ ரெண்டு பேர்ல யாருன்னு ஐ நோ ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. பட் ஸ்டில் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னா இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி ஹைட்டை யூஸ் பண்ணி நல்லா அடிச்சு போடுறாரு. சரியான ஒரு பிக் பை ஆர்சிபி. ஸ்டீல் 2 crores பேஸ் பிரைஸ்க்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சிஎஸ்கே எடுத்திருக்கலாம்னு நினைச்ச ஒரு பிளேயர் வந்து ஜேக்கப் டஃபி. நாங்க ப்ரிவியூல கூட பேசணும் ஜேக்கப் டஃபிக்கு போகணும் சிஎஸ்கேன்னு போல. ஸோ யா, another great pick at the auction by RCB and he proved what a dream debut man. அவர் வந்து அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, அவர் பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டாங்க. அவரோட கேம் வந்து நியூசிலாந்து கேம்ல பார்த்தாங்க. அவரோட நம்ம ஹேசல்வுட் என்ன பண்ணுவாருன்னா, பவர் பிளேல ஸ்ட்ரைக் பேட்டரை எடுத்துருவாரு. சோ அதை கரெக்டா பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12 டாட் பால்ஸோ 13 டாட் பால்ஸோ போட்டாருன்னு நினைக்கிறேன். 13 So போட்டாரு. நான் பதில பார்த்தப்போ 13 போட்டாரு. சோ அந்த ஸ்ட்ரைக்கிங் அவரோட பெஸ்ட்டை வந்து பாட்டாரு. அண்ட் புவனேஸ்வர் குமார் ஓகே நான் டெத் ஓவர் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போயிட்டாரு. அவங்களுக்கு வந்து கன்சர்ன் வந்து ஜேசன் பெட் வந்து உங்களுக்கு டெத்லயும் போடாரு, பவர் பிளேயும் போடாரு. பட் ஜேக்கப் டஃபியை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஓகே இவரை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே படிகள் கொண்டு வந்தாங்க. தட் வாஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவங்க பிலீவ் பண்ணிருக்காங்க புவனேஸ்வர் குமார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் பிலீவ் பண்ண மாதிரி டெலிவரி பண்ணிட்டாங்க. அண்ட் அகைன் ஐ ஹாவ் ஒன் திங், மேபி இது ஆர்சிபி வந்து இந்த மாதிரி ஏன் யோசிச்சாங்கன்னு தெரியல. நாம எல்லாம் மங்கேஷ் யாதவ் சொன்னோம். பிகாஸ் அவங்க அந்த வீடியோ எல்லாம் பேசுறப்போ தே நீட் a variety in bowling. ஒரே ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ்ல மிஸ் பண்றாங்களான்னு தோணுது. பாசிபிளி இன் நியர் ஃபியூச்சர் மங்கேஷ் யாதவ் கொண்டு வரலாம். மேபி மேட்ச் ஃபிட்னஸ் இல்லையா அப்படின்னு தெரியல. பட் அபிநந்தன் சிங் சான்ஸ் கொடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வந்து ஆல்வேஸ் த்ரெட் ஃபார்னு சொல்லி தோணுது. ஃபியூச்சர்ல கொண்டு வந்தா இன்னும் டீம் வந்து நிறைய பாசிபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்னு தோணுது. So yeah, நான் about சொன்னதுல வந்து அந்த செகண்ட் காம்பினேஷன்ல நான் வந்து மங்கேஷ் யாதவ் தான் வச்சிருக்கேன். ஸோ டெஃபினட்டா மங்கேஷ் யாதவ் ட்ரை பண்ணுவாங்க அட் சம் பாயிண்ட். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, ஏன்னா அந்த இப்போ இன்னைக்குமே வந்து அந்த தேர்ட் பேசரோட வீக்னஸ் தெரிஞ்சுது. அண்ட் இன்னொன்னு ரொமாரியோ ஷெப்பர்ட் சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஓவர்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாமே தவிர அவர் ஒரு இம்பாக்ட் பவுலராவோ இல்ல டிபெண்டபிள் பவுலராவோ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் காம்பினேஷன் டெஃபினட்டா மங்கேஷ் யாதவுக்கு போவாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற வழி இல்லாம ப்ராபப்ளி டிம் டேவிடோட ஃபார்ம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அங்க ஒரு வெங்கடேஷ் ஐயரை கொண்டு வந்துட்டு ஏசலுட்டும் ஃபிட் ஆயிட்டாருன்னா ஏசலுட், டஃபி, புவனேஸ்வர் குமார் பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு தேவைப்பட்டா எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. ஐ நோ யூ ஹேவ் யுவர் ஒப்பீனியன்ஸ், எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்படி பவுலிங் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி தெரியல. அந்த தேர்ட் மீடியம் பேசர் இல்லாததுனால மேட்சஸ் தோக்க ஆரம்பிச்சா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இது வரலாம்னு தான் சொல்றேன். மேட்ரு என்னன்னா, எஸ் தேர் இஸ் அ தேர்ட் பேஸ்ல ஒரு போலிங்ல ஒரு ஹோல் இருக்கு. இது வந்து நல்ல டீம்ஸ் கிட்ட டெஃபினட்டா ஆர்சிபி மாட்டுவாங்க. பட் இந்த மேட்சை பத்தி பேசலாம். வாட் ரியலி ஒர்க் ஃபார் ஆர்சிபி, வாட் ஐ லைக் அபவுட் ஆர்சிபி இஸ் லைக் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் பார்த்ததுல எவ்ரி மேட்ச் தே ஹாவ் அ பிளான். ஓகேவா? இன்னைக்கு ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் வித்தியாசம் என்னன்னா, ஆர்சிபி ஹேட் அ பிளான். டாப் 3 பேட்ஸ்மேனை எப்படி அட்டாக் பண்ணும், எப்படி போடணும் அப்படின்ட்டு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாடியில இன்டு த பாடி ஒரு லென்த்ல அடிச்சு போட்டுட்டே இருந்தாங்க. அதுதான் அபிஷேக் சர்மாவோட வீக்னஸ். 2 பேருக்குமே ஃப்ரீ ஆர்ம ஃப்ரீ பண்றதுக்கு கொடுக்கவே இல்லை.
So they had a plan for the the top 3 batters and they executed it properly. Jacob Duffy excellent அதுக்கு போட்டாரு. Also I think RCB missed a trick by bowling 4 overs consecutively for Jacob Duffy. Yes, நல்லா போட்டாரு, ரிதம்ல இருந்தாரு. 3 ஓவர் போட்டிருக்கலாம். ஒரு ரொமாரியோ ஷெப்பர்டுக்கெல்லாம் 19வது ஓவர் வேற டீம்மேட்லாம் கொடுத்தீங்கன்னா கழட்டி கையில குத்துருவாங்க. இன்னைக்கு ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, விக்கெட்ஸ் போயிடுச்சு, அவங்களுக்கு 8 விக்கெட் 9 விக்கெட் போயிடுச்சு, அதனால ஏதோ தப்பிச்சிட்டீங்க. ரொமாரியோ ஷெப்பர்டெல்லாம் நீங்க டெத் ஆப்ஷனா யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா மாட்டுவீங்க. ஐ திங்க் அதுல ஜேக்கப் டஃபிய 19th ஓவர் யூஸ் பண்ணி ஆகணும். டெஃபினட்டா ஷெப்பர்டை விட கொஞ்சம் நல்லாவே போடுவார் அவரு. சின்னசாமி ரொம்ப கஷ்டம். வேற ஏதாவது கொஞ்சம் கிரவுண்ட் பெருசா இருந்தா கூட ஷெப்பர்ட் கொஞ்சம் தேத்தலாம். கிரவுண்ட் சின்னதா ஷெப்பர்ட் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அடிச்சிருவாங்க. ஏன்னா அவருக்கு பேஸ் கிடையாதுல, அதனால. கேப்டனோட திங்கிங் என்ன இருந்திருக்கும்னா, ஓகே 2 பெரிய கன்னை எடுத்தாச்சு, இஷான் கிஷனை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டா லைக் அதுக்கு டெஃபினட்டா அங்கிருந்து அவங்க 180 மேல அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேம்பிள் எடுத்திருப்பாரு. பட் யா லைக் okay, like he will learn from his mistakes. About SRH, Ishan Kishan செமையா ப்ளே பண்ணாங்க. early wickets they were rocked early. Ishan Kishan absolute gem of an innings. சரியான ஃபார்ம்ல இருக்காரு அவரும். the shots that he played la my god, ஒரு 6 எல்லாம் அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பால் ஒரு 6 ஒன்னு தேர்ட் மேன் மேல ஒன்னு அடிச்சு விட்டாரு. வேற லெவல்ல இருந்தது. And Phil Salt, my god, Phil Salt லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நிறைய மேட்ச் ஃபீல்டிங்லயே உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரா, எழுதி தரணும். ஆர்சிபிக்கு சோ மெனி மேட்சஸ் ஃபில் சால்ட் கேச்சிங்லேயே வின் பண்ணி கொடுத்திருக்காரு. நிறைய குரூஷியல் மொமெண்ட்ஸ். T20 இஸ் ஆல் அபவுட் வின்னிங் குரூஷியல் மொமெண்ட்ஸ். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறைய ஃபில் சால்ட் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் அவர் எப்படி விக்கெட் கீப்பரா இவ்வளவு நாள் இருந்தாருன்னா எனக்கு தெரியல. மை காட், சூப்பர் ஹியூமன் அத்லெட். ஒரு பிலிப்ஸ், கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு அத்லெட். அந்த கேட்ச்லாம் மை காட் எக்ஸ்ட்ராடினரி. So yeah, SRH they didn't have a plan. I mean the season oda first match பாத்தீங்கன்னா இந்த catch பீட் பண்றதுக்கு it will take another special catch, the doubt take it. Definitely. Yeah, SRH on the other hand பாத்தீங்கன்னா they did a very good recovery batting பொறுத்த வரைக்கும். Klassen and Ishan Kishan they played very sensibly, build பண்ணாங்க. அனிகேத் வர்மா as usual extraordinary talent. அவரு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு விராட் கோலி, வெரி அன்லைக் ஆஃப் ஹிம். ஒரு கேட்ச் ஒன்னு விட்டாப்ல, அது இல்லைன்னா 200 கூட வந்திருக்காது. 180 185ல சுருண்டு இருப்பாங்க. பட் என்னதான் சான்ஸ் கொடுத்தாலும் அவருக்கு டெஃபினட்டா அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு, கிளீன் ஸ்ட்ரைக்கிங் இருக்கு. ஸோ நம்பர் 7ல வெரி குட் ஃபினிஷரா தெரியுறாரு. பட் மதன், நான் சலீல் அரோரா லுக்ட் வெரி நர்வஸ் மதன். எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க டொமஸ்டிக்ல ரொம்ப ஹைப் ஆகி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி வருவாங்க ஐபிஎலுக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வைபவ் சூரியவன்ஷி உள்ள வந்தாரு, he looked like he owns this league. ஆயுஷ் மாத்ரே வந்தாரு, they gave that vibe, they belong to this stage. அன்பார்ச்சுனேட்லி சலீல் அரோரா, ஐ நோ இட்ஸ் வெரி ஏர்லி, ஒரு மேட்ச் தான் பார்த்திருக்கேன், கொஞ்சம் நர்வஸா தெரிஞ்சாரு. போன சீசன் ராபின் மின்ஸ் அப்படிதான் மும்பை இந்தியன்ஸ்க்கு பயங்கர ஹைப்ல வந்தாரு, சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் ஆனாரு. he looked kind of he doesn't belong here yet. இன்னும் இந்த லீக் லெவல்ல ஆடுறதுக்கு அவங்களுக்கு மைண்ட் செட் அண்ட் அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் தெரியல. சலீல் அரோரா அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. இஷான் கிஷன் டாஸ்ல கூட சொன்னாரு. அண்ட் போலிங் மை காட், இல்ல டெஃபினட்டா ஸ்டஃப் இருக்கு ப்ரோ. ஹீஸ் கோயிங் டு அதான் இப்போ சில பசங்களுக்கு பதட்டம் இருக்கு போல இருக்கு. அண்ட் மோரோவர் அந்த டீம் என்விரான்மெண்ட் சொல்றேன். இவங்க இப்போ பிளேயிங் 11-12 ஆடுறது பாத்தீங்கன்னாலே யாரெல்லாம் வந்திருக்கா அப்படியே கலைச்சு போட்டு ஆடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ரேப்போ கொஞ்சம் பில்ட் ஆகல. அந்த பேட் கமெண்ட்ஸ் இல்லாத ஒரு ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது. மேபி கோயிங் ஃபார்வர்ட் அந்த கேம்ஸ் போறப்போ ஜெல் ஆகலாம். அது ஃபர்ஸ்ட் செட் ஆக லேட் ஆகும். ஆனா இவங்கலாம் அப்படியே சாம்பியன்ஷிப் 2020 ஃபைனல்ல இருந்து உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பார்த்தா 2 சேஞ்சஸ் தான் இருக்கு. ஏதிலோட் இல்ல, அதுக்கு பதிலா ஜேக்கப் டஃபி அப்படின்னு தான் அவங்க ஆடுறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃபரன்சஸ் இருக்கு. ஈவன் சிஎஸ்கேவும் அப்படிதான் நடக்க போகுது. பிகாஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அந்த ராப்போ பில்ட் ஆக டீமுக்கு செட் ஆக லேட் ஆகும். பட் அது கிளியரா தெரிஞ்சது எஸ்ஆர்எச் பேட்டிங் பவுலிங்ல. இல்ல என்னன்னா எஸ்ஆர்எச் ப்ரொடியூஸ் சம் வண்டர்ஃபுல் யங்ஸ்டர்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி டொமஸ்டிக்ல இருந்து உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே தே கைண்ட் ஆஃப் ஓன் தட் ஐ பிலாங் டு திஸ் ஐபிஎல் ஸ்டேஜ்ன்ற மாதிரி ஆனாங்க. அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு சலீல் அரோரா கிட்ட தெரியல. ஈச் பிளேயர் இஸ் டிஃபரெண்ட். he might be கொஞ்சம் டைம் எடுத்து கூட அது வரலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்லயே வாவ் அப்படி தோணும்ல, அது மாதிரி எனக்கு சலீல் அரோரா ஜெனுவினா தோணல. அண்ட் ஆல்சோ எஸ்ஆர்எச் பவர் பிளே போலிங்லாம் மை காட் ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஸ்ட்ரைக் போலரா வச்சு போடுறாங்க. ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் எல்லாமே சிமிலர் கைண்ட் ஆஃப் போலரா இருக்காங்க. டேவிட் பெயினுமே ஒரு மாதிரி டெத்ல அந்த பேஸ கட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்காங்களே. ஒரே ஒரு 145 மார்க்கோ ஆன்சன்
ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக் bowler இன் சர்ச் ஆஃப் ஒரு ஸ்ட்ரைக் bowler இருக்கிற மாதிரி இருக்கு. பவர் பிளேல டெஃபினட்டா இது பத்தாது. ஆல்சோ ஒரு பிளானே இல்லாம வந்து போட்டாங்க. See, it is not about the size of the dog, it is about the fight of the dogன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல படிக்கல் ஒரு 2-3 ஷாட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சோடனே வந்து தே கேவ் அப். ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் டிராப் ஆயிடுச்சு. இஷான் கிஷான் விக்கெட் கீப்பிங் ரொம்ப சுமாரா பண்ணாரு. ஐ டோன்ட் நோ, கேப்டன்சி ஆல்சோ ஹி டென்ட் சீம் டு ஒரு ப்ரோஆக்டிவா இருக்கிற மாதிரி இல்ல. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல ஹி கைண்ட் ஆஃப் சீம்ட் ராக்ட். பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. அண்ட் எஸ், வேர்ட் அபவுட் படிக்கல். நானுமே ஸ்டார்டிங்ல இருந்து அஜித்தோட அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா, ஓவராலா வெங்கி ஐயர் ஷுட் பி பேக்ட் இந்த சென்ஸ் ஆஃப் ஐபிஎல்ல மோர் ப்ரூவன் யாரு அப்படின்ற மாதிரி அஜித் சொல்லும் போது, டேய் அவர் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காருடா, யூ ஷுட் யூஸ் ஹிம்டா அப்படின்னு சொன்னேன். மேன், ஹி பேட்டட் லைக் அ ட்ரீம்டா. See, there are players அடிக்கலாம் மாட்டாங்க டம்மு டிம்முன்னு, ஆனா பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். தேவ்தத் படிக்கல் இன்னைக்கு ஆட்டது வந்து அப்படிதான் இருந்தது. லாஸ்ட் சீசனே அப்படிதான் ஆடினாரு அவரு. அவருமே வாட்டர் சேஞ்ச் ஓவர் லாஸ்ட் 2 சீசன்ஸா. ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்லாம் ஆடும்போது ஏன்டா ஒரு டீம்ல எடுக்கிறாங்க, என்னடா ஆடுறாரு இவரு அப்படின்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் 2 சீசன்ஸ் இஸ் லைக் பிளேயிங் லைக் அ ட்ரீம். ஸோ நம்பர் 3ல ஐ திங்க் அவர் வந்து கொடுத்த இம்பட்டஸ்னாலதான் வந்து எல்லாருமே பேட்டை விடுறாங்க. ரஜத் பொடிதார் வந்து ஒரு 3 ஷாட் ஆடினாருப்பா, பேய் மாதிரி அடிக்கிறாங்க அந்த ஆளு. மை காட், ஸ்பின் போடவே முடியாது, சான்ஸே கிடையாது. கிராஸ் பவுலர் வேணா போட்டு அட்டாக் பண்ணா ஸ்பின் போடவே முடியாது ப்ரோ. லைன் வேணா போட்டு தான் அடிச்சிட்டாரு போல இருக்கு. பாஸ் bowler தான் ப்ரோ. இன்னைக்கு அவர் 6 அடிச்சது எல்லாமே பாஸ் bowler தான். ஆமா ஃபாஸ்ட் பவுலரா அடிச்சாரு. எது சொன்னாலும் பண்றாரு. ஸ்பின்னுக்கு ஒரு பால் அடிச்சாரு. மேட்ச்ல இருந்தா ஃபேக்ட் பேசுறேன். அதுதான் ப்ரோ சொல்றேன், ஸ்பின் போடவே முடியாது போல இருக்குன்னு நான் சொல்றேன். நான் அவர் அந்த மாதிரி ஆடினாரு ஒரு ஷாட்னு சொல்றேன். ஸ்பின் அசிபே போட்ட பாருங்க. கவனிச்ச வரைக்கும் நீ வந்து ஆர்சிபி நாங்க பிரைஸ் பண்ணா கூட டிஃபென்சிவ் மோட்ல போறேன். நாங்க வந்து அதுதான் எனக்கு புரியல. உங்க டீமை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோம்டா. டிஃபென்சிவ் மோட்ல இல்ல இதுதான் இது பாக்குற நியூட்ரல் ஆர்சிபி ஃபேன்ஸ் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துப்பாங்க, கமெண்ட்ஸ்ல போட சொல்றேன். கமெண்ட்ல யாரு ஃபேன்ஸ் போடுவாங்க, அது வேற விஷயம். இது என்னன்னா, நான் விராட் கோலி பத்தி பேசும்போது அந்த ஷிஃப்ட், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷிஃப்ட் இன் ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் அவரோட the way he is playing approaching the game, அதை பத்தி தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். அதுக்காக வந்து அவர் 10 பால்ல ஒரு 30 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிற விராட் கோலி எல்லாம் இங்க இருக்க போறதே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க போக போக சீசன் போக போக பாப்பீங்க, சம்டைம்ஸ் ஃபில் சால்ட் ஸ்ட்ரகிள் பண்ணும் போதோ ரன் ரேட்ல இல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல, இல்ல தேவ்தத் படிக்கல் ஸ்ட்ரகிள் பண்ணும் போதோ ஸ்ட்ரைக் ரேட்ல, விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட்ல சேஸ லீட் பண்ணுவார். அந்த மாதிரியும் சிச்சுவேஷன் பாப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவரோட கேம் அவ்வளவு எக்யூப்டா இருக்கு. அவரால் எப்பவுமே 6 அடிக்க முடியும். பட் ஆனா ஓகே, எனக்கு ஐபிஎல்ல நான் அவுட் ஆயிட்டா யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்ப அவரை சுத்தி எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு மேல அவர் வந்து ரொம்ப டிஃபென்சிவா சேஃபா ஆடணும்னு அவசியம் இல்ல. ஆனா having said this லைக் அவர் வந்து அந்த 160 ஸ்ட்ரைக் ரேட்ல 600 ரன் மேல அடிக்க போறாரு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி a 300 ரன் சீசன். யாரா சொன்னா it is going to be a 300 season? ஆங்கர் இஸ் ஈக்குவல் டு டிஃபென்சிவ் ஆர் ஆங்கர் இஸ் ஈக்குவல் டு லெஸ் ஸ்ட்ரைக் ரேட் நான் சொல்லவே இல்லை. என்னோட ஆங்கரோட மீனிங் வந்து த்ரூஅவுட். இப்போ ஒரு கப்பலுக்கு ஆங்கர் எப்படி இருக்கும், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆங்கர் எண்ட் வரைக்கும் இருக்குல்ல, தட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஆங்கர் என்னோட டிக்ஷனரியில. சோ அந்த ஆங்கர் சொன்ன மீனிங்கும் இட் ஷுட் பிளே அரௌண்ட் விராட் கோலி. விராட் கோலி ஷுட் பி தி சென்டர் ஆஃப் தி பிச் அண்ட் அதர் பிளேயர்ஸ் ஷுட் பி அரௌண்ட். சோ மேட்ச் ஆகுது ஆங்கர் பண்ணி கொண்டு போற சொல்றேன். ஆங்கர்னா சிங்கிள் அடிச்சு 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆட நான் மீன் பண்ணவே இல்லை. அந்த வேர்ட் நான் இங்க சொல்ல முடியல. நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது, நானும் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். பட் என்ன விட்டுருங்க, பவர் பிளேல அவர் ஆங்கர் பண்ணனும்னு ஆட மாட்டாரு. பவர் பிளேல எக்ஸ்ப்ளோசிவா ஸ்டார்ட் பண்ணிட்டு யாரும் ஆங்கர் பண்ண மாட்டாங்க ப்ரோ. 30 யார்ட்ல மேல 4 தான் ப்ரோ அடிப்பாங்க. சொல்லிட்டேன் ப்ரோ நானு. சரி, 2021ல ஒரு பவர் பிளேல எப்படி ஆடினாருன்னு போய் பாருங்க ப்ரோ. அதுக்கப்புறம் பழசெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. நான் பிரசன்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவரு இந்த டீமுக்கு இதுதான் ப்ரோ பேசிட்டு இருக்கேன். நீங்க கான்டெக்ஸ்ட் வேற பேசுறீங்க தான் ப்ரோ. நான் சொல்றேன் அந்த சேஞ்ச் பண்ணிருக்காரு. நானும் சேஞ்ச் பண்ணி திரும்ப சொல்றேன். நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே ப்ரோ. நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே ப்ரோ. சரி, நான் சேஞ்ச் பண்ணல ப்ரோ. இஸ் அட்டாக்கிங் ப்ரோ. பட் அதுதான் சொல்றேன். சரி ஓகே விடுங்க. அதே நானுமே வந்து அவர் வந்து 10 பால்ல 40 ரன் அடிச்சு அவுட் ஆக போறாருன்னு சொல்லியே. நான் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லியே. சரி, எடிட்ல தூக்கிடுறேன். நீங்க அன்வான்டடா சண்டை போடலாம், எடிட்ல தூக்கிடுறேன். சரி ஓகே பாய்ஸ், தட்ஸ் இட். SRH and RCB பொறுத்த வரைக்கும் RCB completely dominated. SRH நிறைய ஏரியாஸ் they have to work, but it is not the end of the story. Just the first match. இன்னும் ஒரு 4-5 மேட்ச் போனாதான் தெரியும் how the டீம்ஸ்க்கு என்ன வீக்னஸ் இருக்கு, இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபார் நவ் RCB showed why they are the champions அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க.
So yeah, next Mumbai Indians versus KKR. Who are you picking? I am sure. I think 90% of Indian population would go with Mumbai எல்லாம் Indians. They are the hot கேகேஆர் favorites. அப்படியா KKR? அவங்க ஏதோ சூப்பர். ஒரு பல வருஷமா வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே ஜெயிக்கலையாமே மொத மும்பை மேட்சே இந்தியன்ஸ். ஜெயிச்சது கிடையாது. சோ அது அவங்க சாமி குட்டுருவாங்க, அவங்களோட பழக்கம். இல்ல கணபதி பம்பம் போலியான்னு சொல்லிட்டு சாமி குட்டுருவாங்க. அது கரெக்ட் தான், பட் ஐ ஹாவ் ஃபீலிங் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு. பார்க்கலாம். பாப்போம் எனக்கும் பாப்போம். எம்ஐ ஏன்னா சரி, ஓகே. ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. சி கேகேஆருக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் நாட் த யூஷுவல் கேகேஆர். ஒரு பயங்கர ஸ்ட்ராங் எஸ்ஆர்எச் சைடா மாதிரி தான் ஆடுவாங்க வருவாங்க. அவங்களும். கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க ஆன் பேப்பர். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. மும்பைல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கேப்டன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீமுக்குள்ளேயே. அந்த மாதிரி ஒரு டீமா இருக்கும் போது ஆப்வியஸ்லி 90% ஆஃப் த பாப்புலேஷன் would go with எம்ஐ. பார்க்கலாம். மேட்ச் முடிச்சுட்டு எம்ஐ வர்சஸ் கேகேஆர் ரிவ்யூல சந்திப்போம். தேங்க்யூ so much ஃபார் ஜாயினிங் பாய்ஸ்.